ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேட் பெஸ்ட் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி நூடுல்ஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 3 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி தண்ணியை நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி கொதித்த உடனே ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இதில் ஊற்றலை, நீங்கள் ஊற்றிக்கோங்க. தண்ணி இப்போ கொதிச்சிருச்சு. நம்ம நூடுல்ஸ் இதில் கொட்டிடலாம். ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும், நூடுல்ஸ் வேகணும். நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு வடிகட்டி எடுத்து வடிகட்டிக்கலாம். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே காய்கறியில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன காய்கறி நான் சேர்த்துருக்கேன்னா, தக்காளி, வெங்காயம், கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க காயெல்லாம். நீங்கள் கடையில் சூர்யா நூடுல்ஸ்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. 30 ரூபா தான் அந்த பாக்கெட். அந்த நூடுல்ஸ் பாக்கெட்லேயே நமக்கு 2 பாக்கெட் மசாலா கொடுத்துருப்பாங்க. அதுதான் இந்த மசால் பாக்கெட். காய் நல்லா வெந்தோடனே நம்ம 3லேருந்து 4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்து நூடுல்ஸ் பாக்கெட்டில் அந்த மசாலாவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் தண்ணி இப்போ நல்லா கொதிக்கட்டும். இந்தளவுக்கு நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் வேக வச்ச நூடுல்ஸை நம்ம இதில் சேர்த்து கிண்ட ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு சிம்மிலேயே வச்சு கிண்டுங்க, என்ன அடி பிடிச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அந்த நூடுல்ஸ் டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.